குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். எல்லாரும் இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ஒரு விவாதங்கள், அதை பற்றி ஒரு விளக்கங்கள், கருத்துக்கள் நிறைய வருது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பகவான் யார் என்றால் நீதிக்கு அதிபதியானவர், நீதிமான். யார் ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலனை தருவார். அதுதான் அவருடைய வழக்கம். இந்த சனி பெயர்ச்சி என்பது இரண்டு விதமானது. எப்படி அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம்தான் உங்களுக்கு நிகழ இருக்கிறது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 85% 90% வந்து திருக்கணிதம்தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கோவில் அனுஷ்டானங்களுக்கு உகந்தது. இப்போ சனி பெயர்ச்சின்னா அந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய நாளில் எந்த கோவில்லையும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லா அனுஷ்டானங்களும் செய்வார்கள் கோவில்களில். சரி, இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்போது 2023 ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடாது கருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விடாது கருப்பாக விரட்டும் சனி பகவானின் பாதிப்பு யாருக்கு பாதிப்பு, யாருக்கு நல்ல பலன் கிடைக்கும்? ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகங்கள் மாறினாலும் நாம் வழிபாட்டு மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் சரி செய்து கொள்ளலாம். 7 நாட் சனி வருது, ஜென்ம சனி வருது, அஷ்டம சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருது, சனிமகா திசை நடக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, பயமே இருக்கக்கூடாது. பயம்தான் வாழ்க்கையில் முதல் எதிரி. என்ன பரிகாரங்கள் நிறைய இருக்குது. பைரவர் வழிபாடு இருக்குது, நரசிம்மர் வழிபாடு இருக்குது, ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது, விநாயகர் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த வழிபாட்டை செய்யுங்க. எந்த ஒரு பெயர்ச்சியும் நம்மளை ஒன்றும் செய்யாது. வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த நேரம் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க. அதை வைத்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். சில பேருக்கு 7 நாள் சனியில் தான் திருமணமே நடக்கும். திருமணமே ரொம்ப நாளாக நடக்காதவங்க 7 நாள் சனி வந்தவுடனே நடக்கும். சில பேருக்கு சனிமகா திசையில் தான் வாரி வாரி கொடுக்கும். அதனால் இந்த சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ஆகுது, பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வழிபாடு பரிகாரங்கள் இருக்குது. நம்மளை மீறி எதுவும் ஒன்றும் செய்யாது. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சரி, இந்த பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த சனி பயிற்சி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சனி பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு சனியின் பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறதா? சில ராசிக்காரர்கள் சனியால் சங்கடத்திற்கு ஆளாக போகிறார்களா? யாரெல்லாம் இன்னும் 2.5 ஆண்டு காலத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஜனவரி மாதம் 2023 17ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். அதே வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் நிகழப்போகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வார். இந்த சனி பயிற்சியால் சிலருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. அதே மாதிரி சனி பகவான் விதியை நிர்ணயம் செய்வார். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆட்சி வீடு, மேஷத்துக்கு நீச்ச வீடு, துலாத்துக்கு உச்ச வீடு. சனி பகவான் உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள்.
இந்த சனி பெயர்ச்சியோ இல்லை எந்த ஒரு பெயர்ச்சியானாலும் இது பொதுவான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். தசாபுத்தியை பொறுத்து தான் பலன்கள் சற்று மாறுபட வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? அதனால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்க எளிமையான பரிகாரங்களும் உள்ளது. சரி, யாருக்கு ராஜயோகம் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போது சனி பகவான் கும்பராசிக்கு செல்ல போகிறார். சனி பகவானால் அதிக ராஜயோகத்தை அடைய போவது மேஷ ராசிக்காரர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது. அது என்னன்றது சொல்கிறேன். இப்போ மேஷ ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு வருவார். 11ஆம் வீட்டுக்கு யோகத்தை அதிகரிக்கக்கூடும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். சரிங்க, இருக்கட்டும். மேஷ ராசிக்கு 11ஆம் அதிபதி யார்? பாதகாதிபதி இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஹா ஓஹோன்றாங்க. ஆனால் அதில் நுணுக்கமான விஷயத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். நல்ல விஷயந்தான். 11ஆம் இடத்துல சனி பகவான் வருவது லாபம், லாபஸ்தானம். இரட்டிப்பாக முதலீடுகள் துணிந்து செய்வாங்க. துணிந்து நற்காரியத்தில் இறங்கலாம் இந்த மேஷராசிக்காரர்கள். ஆனால் சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது. சனி பகவான் நின்ற இடம் சூப்பர், பார்க்குற இடம் பாழ் இல்லையா? அதனால் நல்ல இடத்துல சனி பகவான் வருகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். பார்ப்பது ஓரளவுக்கு நல்லதையும் செய்யும். இது எப்படி அப்படின்னா, சூரியன் வீட்டை சனியை பார்க்குறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் குரு 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அதையும் நம்ம பார்க்கணும். 11ஆம் இடத்துக்கு வருவதால் லாபத்தையும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் எல்லாமே கிடைக்கும். அதே சமயத்தில் 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்கிறார்? 7ஆம் வீடு சிம்மராசியை பார்க்குறார். 8, 9, 10 விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ மேஷராசிக்கு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். உடல் உபாதைகள், சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நன்மையும் செய்யும். புதிய முதலீடு செய்யலாம். 8ஆம் வீட்டில் சனி நின்றாலும் சரி, 8ஆம் வீட்டை சனி 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, புதிய முதலீடுகள் செய்யலாம். அப்போது அந்த நேரம் உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல பண வரவு இருக்கும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம்? நரசிம்மர் வழிபாடு. ஏன்னா ராகு வேற உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார். அப்போது நரசிம்மர் வழிபாட்டையும் பைரவர் வழிபாட்டையும் அதிகபட்சமாக செய்ய வேண்டும். செய்தால் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு மேஷராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, துணிந்து எதையும் செய்யுங்க. பயப்படாதீங்க. ஏன்னா பயந்தால்தான், எந்த ஒரு கிரகத்தை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. பயந்தால்தான் அது நம்மளை துரத்தும். நீங்கள் தைரியமாக எதையும் உற்சாகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நேயர்கள் அதான் சொல்லுவாங்க, நின்ற இடம் சூப்பர். குரு நின்ற இடம் பார்க்குற இடம் சிறப்பு. அதே போல தான் சனி பகவான் நின்ற இடம் சூப்பர், பார்க்குற இடம் பாழுன்னுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் துணிந்து எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரங்களை செய்யுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் ராசிக்கு சனி வருவது யோகமான இடம்தான். புதிய வேலைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்வீங்க. பல மடங்கு லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்துல ராகுவும் உட்கார்ந்துருக்கார்.
வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா இங்கே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கேயே இருந்து வேலை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். என்ன ஒன்றுனா, உங்களுடைய 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாயாரின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் அமர்கிறார். முதல்ல அமரக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்னா அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு 7ஆம் அதிபதியானவர் தான், 12க்கு அதிபதியானவர் தான். அதனால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆரம்பத்தில். அதன் பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, யோகமான ஒரு தருணத்தை கொடுக்கும். வேலையே கிடைக்காதவர்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும். நிறைய முதலீடு செஞ்சு லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் இதை செய்யலாம். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எள்ளு தானம் பண்ணுங்க, செருப்பு தானம் பண்ணுங்க, ஏழை எளியவருக்கு தானம் செய்யுங்கள், குடை தானம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொன்னால், அஷ்டம சனி, கண்டக சனியில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க, அஷ்டம சனியில் அதை விட கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது மிதுனராசி நேயர்கள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. எப்படி? கடுமையான பொருள் இழப்பு, ஆக்சிடெண்ட்டு, மன அழுத்தம், வேலை இழப்பு, பலவித இழப்புகளை சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அப்பாடா அப்படின்றது ஒன்று உங்கள் மனதில் இருக்கும். இனி துன்பங்கள்லாம் விலகி இன்பங்கள் அதிகரிக்கப் போகிறது. இந்த சனியினுடைய பெயர்ச்சியால் தொல்லைகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். நிம்மதி கிடைக்கப் போகிறது. சனி பகவான் பார்த்திங்கன்னா 3, 6, 11ஆம் பாவங்களில் வரும்போது நல்ல பலன்களை தான் தருவார், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் உங்களுடைய ஒரு இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய மனதில் இருந்த துன்பங்கள்லாம் நீங்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போது அந்த பார்வையானது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பார்வை அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மிதுனராசி நேயர்கள் இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன ஒன்றுனா, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார். ஆனால் கும்பராசியில் அமரும்போது ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா மகரம் வேகத்தை கூட்டும், கும்பம் மந்தத்தை கூட்டும், மெதுவாக நகரக்கூடியது. அதனால் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லையா? அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார், 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இல்லைங்களா? அப்படி ஒரு சில நேரத்தில் இது நல்லதையும் செய்யும். அப்போ நல்லதை செய்யும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும், தொழிலில் மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத லாபங்கள், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேன்மை ஏற்படும். என்ன இங்கே ஒரே ஒரு மைனஸ்னால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை தான் இங்கே பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் ஒரு சுகமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே போல் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா மிதுன ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 8க்கும் 9க்கும் அதிபதியானவர் தான் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய தானம் பண்ணுங்க. அதாவது கண்ணு தெரியாதவர்களுக்கு தானம் செய்யுங்க. கண்ணு தெரியாதவங்க, ஏன்னா
சனி பகவான் வந்து முடவன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மந்தம்ன்றதும் ஒன்று இருக்குது. அப்போது இந்த கண்ணு தெரியாதவர்களுக்கு உங்களுடைய தான தர்மத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தீர்த்தம் ஆடுங்கள், எங்கு சென்றாலும் தீர்த்தம் ஆடிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த தானம் தர்மம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். புதிய தொழில் உங்களுக்கு மேன்மையை தரும். இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை, நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேருக்கு கை காலெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் விலகி இப்பொழுது உடலில் இருக்கக்கூடிய மந்ததெல்லாம் விலகி இப்பொழுது இந்த 2023 இந்த கும்ப சனி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யும். சரி, அடுத்தது கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு கண்டக சனி நடந்துகிட்ருக்கு, அடுத்தது அஷ்டம சனி. ஆனால் அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு வாழ்க்கையை உயர்த்தும். ஏன் உயர்த்துனா, 8ல் சனி வரும்போது வியாபாரம் மேன்மையாக இருக்கும். உண்மையாகவே சொல்லப்போனால் நிறைய பேருக்கு கண்டகச்சனி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7க்கும் 8க்கும் அதிபதியானவர் தான் கடகராசிக்கு. அப்போது இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்திலலாம் போகும்போது ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப முதலீடு லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ போடக்கூடாது. அகலக்காலே வைக்கக்கூடாது. பண இழப்பு, பொருள் இழப்பு, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சுக்காதீங்க. வேலையில் சில பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம்னா, 10ஆம் வீட்டை பார்க்குது. அப்போது அந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் இல்லையா 10ஆம் வீடு, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்வையிடுறதையும் நம்ம பார்க்கணும். இதை மட்டும் பயிற்சி ஆகிறத மட்டும் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் கடகராசி நேயர்கள் வந்து உண்மையிலே 8ஆம் இடத்துல வரும்போது ஒரு சில நல்லதும் நடக்கும். ஏன்னா சனி வந்து சந்திரனின் நேர் பார்வையில் இருந்தது. அது வந்து புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடமண்ட்டாக, அதாவது பிடிவாதமாக செய்து நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். சில பேர் இது வேண்டான்னு சொன்னால் அப்போ தான் செய்வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு அடமண்ட் இருக்கும். அதனால் இந்த இந்த அஷ்டம சனி வர்றதுனால ஒரு சில நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். நிறைய முதலீடு போடாதீங்க, இருக்கிற தொழிலை மேன்மைப்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதனால் கொஞ்சம் கவனத்தோட உங்களுடைய செயல்பாடு இருக்கட்டும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது திருநாள்ளாறு போயிட்டு வாங்க, குச்சனூர் போயிட்டு வாங்க. அதே மாதிரி சனிமாதிசை நடந்து பொங்கு சனியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டம சனியில் வரும்போது அதையும் ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு சனிமாதிசை நடக்கும். சனிமாதிசைன்றது 3 விதமானது: மங்கு சனி, பொங்கு சனி, மாரகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பொங்கு சனியாக இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? திருக்கொள்ளிக்காடு சென்று வரணும். சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான தர்மம் செய்யுங்க. எள்ளால் ஆன விளக்கை ஏற்றுங்கள். இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தானம் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. செருப்பு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இந்த தானத்தை எல்லாம் செல்லும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 7ஆம் வீடுன்றது என்னது? கலத்திரம், பார்ட்னர்ஷிப்பு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நமக்கு முக்கியமானது 2: குடும்பம், அதே மாதிரி மனைவி, வியாபாரம்.
இந்த 7ஆம் வீட்டிற்கு வருவதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வழியில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை மகள், தந்தை மகன் உறவுக்குள்ளே சிறு சிறு பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. குரு மார்ச்சினா நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்லதை செய்யும். இருந்தாலும் 7ஆம் இடம் என்பது கலத்திரம் இல்லையா, கண்டகச்சனி இல்லையா? அதனால் புதிய முதலீடெல்லாம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கேஷியராக இருக்கிறவங்க, வங்கியில் இருக்கிறவங்க, லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இவங்களாம் ரொம்ப கவனமாக இருந்து பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானமான வீடு எது? செவ்வாய் வீடு. அப்போ சனி செவ்வாயை பார்க்கும்போது போராட்டம் தானே. நல்லா யோசிங்க. போராட்டமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு. அதே மாதிரி 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது கலத்திரம், மனைவி. அப்போ மனைவியிடம், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்லணும். அதே போல் உங்களுடைய மாமியார், அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தானம் தர்மம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். சுமங்கலிக்கு உங்களால் இயன்ற ஒரு இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் செய்யுங்க. சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி விளக்கேற்றி வாருங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை செலுத்தி வந்தால் இந்த கண்டகச்சனியானது ஒன்றும் செய்யாது. இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அடுத்தது கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இதுவரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தீர்களோ, பிரச்சனைகள்னால் என்ன? நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பிரச்சனை, நோய் நொடியில் பிரச்சனை, எவ்வளோ நோய். அதெல்லாம் இப்பொழுது இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு வருவதனால, இந்த சனி பகவானால் கடன், நோய், எதிரி பிரச்சனை இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாட்களுக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகும். அதனால் வரவே வராது அப்படின்னு நினைத்த ஒரு பணம் கூட வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்க்கின்ற ஆசைகளெல்லாம் நிறைவேறும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது. சொந்த வீடே இல்லாதவங்க இப்போ முயற்சி பண்ணால் நிச்சயமாக வாங்கிடலாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம். அதே போல் சொத்தில் வில்லங்க இருந்ததெல்லாம் விலகும். குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கைகூடும். உடலில் இருந்து வந்த நோயெல்லாம் தீரும். உண்மையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குதூகலமான ஒரு தருணத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் தீரும். அந்த மாதிரி ஒரு தருணத்தை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானால் சிறப்பை தரக்கூடிய ஒரு தருணம். சரி, அடுத்தது துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி, அதாவது 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். சனி விலகுவது யோகம்தான். ஆனால் இந்த துலாம் ராசிக்கு சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். அதே போல் 2ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார்.
2ஆம் வீடு குடும்பஸ்தானம் இல்லையா? அப்போது குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வாக்கில் கவனமாக இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்கணும், குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுவரைக்கும் இருந்து வந்த உபாதைகள், உடல் உபாதைகள், தாயின் உடல் உபாதைகள் இதெல்லாம் விலகும். காலபுருஷ தத்துவப்படி அது 11ஆம் வீடு. துளாராசிக்கு அது 5ஆம் வீடு. 4க்கும் 5க்கும் அதிபதியானவர். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார். ஆனால் பண வரவு இருந்துட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் 10ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முனீஸ்வரனாக, கருப்பண்ணசாமியாக, வீரபத்ரனாக இருந்தால் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபாடு செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் வீடுன்றது முன்னோர்கள், பூர்வ புண்ணியம் இல்லையா? அப்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, முன்னோர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அதனுடைய ஒரு தாக்கம் கூட நிறைய பேருக்கு இருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யாமல் போகும். அதனால் துளாராசிக்கு இந்த இடத்துக்கு சனி பகவான் உச்சம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். 5ஆம் இடம் என்பது இன்னொரு ஒரு விஷயத்தையும் கல்வி சார்ந்த விஷயம். அதே மாதிரி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம், பேனா இதெல்லாம் தானம் பண்ணுங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. அதே போல் உங்களால் இயன்ற கண்ணு தெரியாதவர்கள், முதியவர்களுக்கு தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த சனியால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அவருடைய வழக்கமே நல்லதை செய்யக்கூடியவர் தான், நீதிமான் இல்லையா, தர்மத்தை காக்கக்கூடியவர் இல்லையா? அதனால் இதை செய்யுங்கள். துளாராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அர்த்தாஷ்டம சனி காலம் என்றால் கூட கஷ்டங்கள் எல்லாம் விலகும். எப்படி? அதாவது மாரகாதிபதியும் அவனே, யோகாதிபதியும் அவனே. விருச்சிக ராசிக்கு எப்பொழுதுமே மாரகாதிபதி, 3ஆம் இடத்துக்கு அதிபதி மாரகாதிபதி, சுகஸ்தானாதிபதியும் அவரே. அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்களெல்லாம் விலகி அதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு தருணம். அதிக பண வரவும் இருக்கும், திடீர் செலவுகளும் வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். என்ன ஒன்று, தாயின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும். யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் இது பண்ணாமல் நடந்தால் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட துன்பங்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பண வரவு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயத்தில் செலவுகளும் நிறைய வரும். அதனால் நிறைய உதவிகரம் செய்யுங்கள் ஊனமுற்றோருக்கு. அதே மாதிரி எள்ளு தானம் பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க, வெற்றிலை மாலை செலுத்துங்க. அதே மாதிரி சனி கிழமை அன்று இரவு 8லேருந்து 9 மணிக்கு இரும்பு சட்டியில்
நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால், ஏன்னா சனி என்றால் இரவுன்னு அர்த்தம். இரவு வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு, ஏன்னா 4ஆம் வீடுன்றது வண்டி வாகனம் தொழில் வீடு தாயார் சுகம் எல்லாமே. அந்த இடத்துல சனி வந்து உட்காரும்போது ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும். 3ல் இருந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் குறையும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, தானம் தர்மம். உங்களுடைய 6ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார் இல்லையா, ருணரண ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் நன்மையும் தீமையும் கலந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் சனி பகவானை நல்லா வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்கள் 10 வருட காலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீர்களோ, இந்த 7.5 சனி முடிந்து, அதுவும் வாக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் அப்பாடான்னு மூச்சு விடக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்த போகிறார். 7.5 சனி காலம் முடிந்து சனி பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்ல போவதால் உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அவமானங்கள், தொழிலே இல்லாமல் வருமானமே இல்லாமல் நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய கடனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு வாசல்லாம் விற்று கடனை அடைச்சிருக்காங்க. மான அவமானங்கள்லாம் பட்டிருக்காங்க. இனி அதெல்லாம் விலகி மன நிம்மதி அடைய போகிறீர்கள். நிறைய தொழில் வளரப்போகிறது, வராத பணம் வரப்போகிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நஷ்டத்துக்கு ஆளாகினீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வருவாய் வரப்போகிறது. அதே சமயத்தில் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு செல்ல போகிறார். பட்ட துன்பங்கள்லேருந்து வெளிவர போகிறீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிற, மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியானவரே சனி பகவான் தான். அப்போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமோ நிம்மதியோ கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியே சனி தான். அந்த சனி அங்கே நின்றாலும் நிற்காவிட்டாலும் நீங்கள் நீதித்தன்மையோடு நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. சனி நின்றதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை கிடையாது. உண்மையிலே 10 வருட காலம் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுங்க. எல்லாருக்குமே இப்பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள். நிதானத்தோடு எதையும் செயல்படுத்துங்கள். வராத பணம் வரும், உங்கள் கடன்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் உடல் ஊனமுற்றோருக்கு நிறைய நீங்கள் வந்து செய்யுங்க, குடம் வாங்கி கொடுங்க. முயற்சி ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். தொலைதூர தொடர்புலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதனால் இந்த சனி பகவானால் சனி பெயர்ச்சியை மட்டும் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மற்ற எந்த கிரகத்தை பற்றி நான் பேசலை. அதனால் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்து செய்யுங்கள். இந்த தனுசு ராசிக்கு நேயர்களுக்கு எல்லா விதத்திலும் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்மையிலே. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணம். தொழில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும், கவலையே படாதீங்க. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். இதுவரைக்கும் ஜென்ம சனியின் தாக்கத்தால் நிறைய தொல்லைகள் இருந்தது. ஆரோக்கியத்தில் நிறைய தொல்லைகள் இருந்தது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கும், தலை சுற்றி கீழே விழுந்திருப்பாங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் விலக போகுது, கவலைப்படாதீங்க. தொல்லைகளெல்லாம் ஒழிய போகுது. தூக்கம் இனி நிம்மதியாக வருங்க. அதே சமயத்தில் 2ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி தான் 10ஆம் வீடு.
நான் உங்கள் ராசிக்கு 1க்கும் 2க்கும் அதிபதியான 2ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். பாத சனியாக செல்ல போகிறார். இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்யும். இருந்தாலும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டியிலலாம் போகும்போது ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு பாதச்சனியாக இந்த சனி பகவான் வர்றதுனால கொஞ்சம் இந்த நடக்கிறதுல கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழிலில் நிதானத்தை காட்ட வேண்டும். நடக்கும்போது கூட பார்த்து நடக்கணும். அதே மாதிரி அலுவலகத்தில் கொஞ்சம் கோவப்படாமல் நடந்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது பாதச்சனி இல்லையா, அதனால் இந்த செருப்பு வாங்கி கொடுங்க, தானமாக வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதும் ஒருத்தர் கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாருக்கும் தான் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. கடன் வாங்கி செய்யாதீங்க. ஏன்னா மகர ராசி நேயர்கள்லாம் நிறைய பணம்லாம் ஏமாந்து இருப்பாங்க. அதுவும் 2ல் வரும்போது 2ஆம் வீடுன்றது எல்லாருக்கும் தெரிந்தது தான். தனம், வாக்கு, குடும்பம். அதே மாதிரி 2க்கு 12 மகரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2க்கு 12 மகரமாக வருது இல்லையா? வருதா இல்லைங்களா? 2ஆம் வீடு சனி, கும்பத்துக்கு 12ஆம் வீடு எது? மகரம் இல்லையா? அப்போ விரயங்கள் ஏற்படும் இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். பணத்தின் மீது கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். புரிதல் இருக்கணும். பாதச்சனியாக வர்றதுனால பாத அணிகள் வாங்கி கொடுத்தா நிறைய நன்மையாக நடக்கும். அதே மாதிரி கருப்பு ஆடை தானம் பண்ணுங்க. நீல ஆடை தானம் பண்ணுங்க உடல் ஊனமுற்றோருக்கு. 2ஆம் இடம்ன்றது கண்ணும் நம்ம சொல்லக்கூடியது இல்லைங்களா? கண் சார்ந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடியது. அதனால் கண் தெரியாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். நரசிம்மர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். இதெல்லாம் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்யுங்கள். சனி பகவானால் எந்த விதமான இழப்பும் இருக்காது. சரி, அடுத்தது கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு 7 நாட்டு சனி, விரயச்சனி முடிஞ்சு ஜென்ம சனி ஆரம்பம். இந்த ஜென்ம சனி வரும்போது ரொம்ப கவனம் தேவை. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலை தேடி போக வேண்டாம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம், புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7 நாட் சனியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயத்தில் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது 12க்கு உங்களுடைய ஜென்ம சனிக்கு இது 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் சனி பகவான். அப்போ விரயங்கள் தானே ஏற்படும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கங்க. இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்து ஆப்ரேஷன் செஞ்சுக்கங்க. அதே மாதிரி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. இந்த வேலை வேணாம், வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற வேலையே செய்யுங்க. அதே மாதிரி கவலையை வச்சுக்காதீங்க. ஐயோ இப்படிலாம் நடக்குதே, என்ன நடக்குமோ, ஏன் அதெல்லாம் நினைக்கிறீங்க? நமக்கு வழிபாடுன்னு இருக்குது, பரிகாரம்னு இருக்குது, அது செய்யுங்க. ஜென்ம சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல்லையே சனி இருக்கும், மந்தமாக இருப்பீங்க. அந்த மந்த தன்மையெல்லாம் விலகணும்னா என்ன? சனிக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்துடணும். அதுவும் ஜென்ம சனி இருந்தால் கண்டிப்பாக எழுந்துடணும். 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்து ஓடணும், வேர்வை சிந்த ஓடணும். ஏன்னா அவருக்கு உப்பு தண்ணி ரொம்ப பிடிக்கும். வேர்வை சிந்தி ஓடினால் சிறப்பாக இருக்கும். அதுவும் ஜென்ம சனி அப்படின்னும் போது
எண்ணெயை வாயில் ஊற்றி கொப்புளிச்சு துப்புங்க, இன்னும் நன்மையாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள். விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்திக்கு போயிட்டு தேங்காய் வாங்கி சூறக்காய் விடுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எங்கே போனாலும் தீபம் ஏற்றாமல் வரவே வராதிங்க, எந்த கோயிலுக்கு போனாலும். இதெல்லாம் பரிகாரங்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவிகரம் செய்யுங்க. ஏழை எளியோருக்கு நீல ஆடை தானம் பண்ணுங்க. நீல மலர் வாங்கி சனி பகவானுக்கு மாலையாக சாற்றி சனிக்கிழமையில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்து ஓடுங்க, எல்லாருமே செய்யலாம். சனி 7 நாட்டு சனியோ, சனி மகா திசையோ, அர்த்தாசிரம சனியோ, கண்டக சனியோ, அஷ்டம சனியோ, எது நடந்தாலும் சரி, அவருக்கு சோம்பேறித்தனம் பிடிக்காது, சுறுசுறுப்பு தான் பிடிக்கும். அப்போ ஜென்மசனி வரும்போது சுறுசுறுப்போடு இயங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தது மீன ராசி நேயர்கள். மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனின்னும் போது 3 சனி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. மங்கு சனியாக இருந்தால் கவனமாக இருக்கணும், பொங்கு சனியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். மாரக சனியாக இருந்தால் ஆயுள் தோஷம் வரும். எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். முதல் சுற்றில் இருப்பவர்களுக்கு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பு தடைப்படும். படிப்பினைகள் சின்ன சின்ன தண்டனைகளை தருவார் சிறு வயதில், ஒரு 30 வயசுக்குள்ள. அதே மாதிரி 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார வளம் அதிகரிக்கும். ஆனால் என்னன்னா திடீர் விரய செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி மீனராசி நேயர்கள் 2வது சுற்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். பொங்கு சனியாக இருந்தால் பணவரவு இருக்கும், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாசல் வாங்கலாம், எதிர்பாராத பணவரவு, தொழிலில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். மங்கு சனியாக இருந்தால் படிப்பு அடிபடும், உடல் மந்த நிலை ஏற்படும். அது என்ன சனின்னு பார்த்துக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மங்கு சனியாக இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும். 70 வயது 80 வயது ஏற்படும் மாரக சனியாக இருக்கும். அப்போ திருடை மருது அபிராமி திருக்கடையூர் சென்று ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய யமன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா சனி பகவான் நீதிமான். சனி பகவான் தான் கர்மத்தை கொடுக்கக்கூடிய, சனி பகவான் தான் நமக்கு ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவர். இது செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி. இந்த 7.5 நாட்டு சனியில் சில பேருக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யும். கவலைப்படாதீங்க, பரிகாரங்கள் செய்யுங்க. என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்? சனி பகவானுக்கு உகந்தது எள்ளு தான். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாசிரம சனியால் பாதிக்கப்பட போகக்கூடிய ராசிக்காரர்கள், சனி தசை சனி புத்தி நடப்பவர்கள் சனிக்கிழமை அன்று சனி ஓரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்கள். பாதிப்புகள் அத்தனையும் குறைந்து நல்லதே நடக்கும். அதே மாதிரி கருப்பு நிறத்தில் உள்ள காலணிகளை தானமாக வணங்குங்கள். சனிக்கிழமை அன்று தயிர் அன்னத்தில் எள் கொஞ்சம் கலந்து காக்கைக்கு வையுங்கள். முதியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள், குடை தானம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இதில் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வழிபாட்டு மூலமாக எல்லாத்தையும் சரி செய்து கொள்ளலாம்.
சனி பகவான்னாலே எள்ளு தான். அந்த எள்ளுக்கு உண்டான ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு திருநள்ளாறு, குச்சானூர் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். சென்னையில் உள்ளவர்கள் பொழிச்சலூரில் உள்ள வடதிருநள்ளாறு அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் கும்பகோணம் போக முடியாது, திருநள்ளாறுக்கு போக முடியாது, இங்கே செய்யுங்க. பொங்கு சனி நடப்பவர்கள் திருக்கொள்ளிக்காடு சென்று வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருநள்ளாறு போயிட்டு திருக்கொள்ளிக்காடு போகணும். திருக்கொள்ளிக்காடு தான் பொங்கு சனியான ஒரு ஸ்தலம். அங்கு சென்று பரிகாரம் செய்துவிட்டால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் நல்லதும் கெட்டதும் தீயதும் நன்மையும் யாராருக்கெல்லாம் நடக்கப் போகிறது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்க. அதன்படி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.